அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவருடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே உரையிலே கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கொண்டாடுவதற்காக வேண்டி நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் தயாரான நிலையிலே இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த ஹஜ்ஜி பெருநாள் என்ற இந்த பெருநாளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழியாக்கி இருக்கின்றான். இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நினைவு கூறுவதை பற்றி ஏராளமான உரைகளை நாம் அறிந்திருக்கலாம். திருமறை குர்ஆனை படித்து நாம் புரிந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை படித்து நாம் அறிந்திருக்கலாம். ஏராளமான விஷயங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நம்முடைய உள்ளங்களில் பல செய்திகள் குடிகொண்டும் இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போன்று ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த ஒரு மனிதரை நம்மால் சொல்லவே முடியாது. அப்படி பல்வேறு எதிர்ப்புக்கு மத்தியில், பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் மன உறுதியோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நிலையிலும் காப்பாற்றி வந்தான். உள்ளத்துடைய உறுதிக்கும் ஈமானிய உறுதிக்கும் அவனுடைய மார்க்கத்தை பிறரிடத்திலே உறுதியாக எடுத்துச் சொல்வதிலும் எத்தகைய நெருக்கடி நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் கூட ஒரு இம்மி அளவு கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்த மனிதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய ஈமானிய சிந்தனை அவ்வளவு உறுதியாக இருந்ததை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வைதித்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிமுக்கு பல்வேறு சோதனைகள் மூலமாக, கட்டளைகள் மூலமாக அவரை சோதித்த பொழுது அவர் எல்லா வகையான சோதனையிலும் வெற்றி பெற்றார். கொஞ்ச நஞ்சம சோதனை இல்ல. இளமையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒவ்வொரு கட்டத்திலும் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லும் போது பிரச்சனை, அவருடைய குடும்பத்தார் மூலமாக பிரச்சனை, பெற்றெடுத்த பெற்றோர்கள் மூலமாக பிரச்சனை, சமுதாயத்தின் மூலமாக பிரச்சனை, அனைத்தையும் எதிர்கொண்டு ஒரு கட்டத்தை அடைகிற நேரத்தில் அவருக்கு குழந்தை இல்லாத ஒரு சோதனை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு சோதனையை தருகிற நேரத்தில் அதையும் உறுதியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுலயும் கொஞ்சம் கூட சளைப்படையில. அதனால மக்கள் விமர்சனம் பண்றாங்களே என்றும் பின்வாங்கல. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இளமை காலத்திலிருந்து அவருடைய தள்ளாத வயது, முடி நரைத்து, நரம்புகள் தளர்ந்து மரணிக்கின்ற தருவாய் வரைக்கும் பல சோதனைகளை இறைவன் அவர் முன்னாடி நிறுத்தும் பொழுது அந்த பிள்ளையை கொடுத்து அறுக்க போகிற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒரு செய்தி தான், இப்ராஹிமே உனக்கு எல்லா சோதனையிலும் நீ வெற்றி பெற்றுட்ட, அதனால இதற்கு பகரமாக பலிப்பிரானை அறுத்துடு அப்படின்னு சொன்ன கட்டளை தான் இன்றைய தினத்திலே நாம் குர்பானி என்ற அந்த வணக்கத்தை எல்லோரும் செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இதை பல ஹஜ்ஜி பெருநாளுடைய உரைகளில் மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிற ஒரு வரலாறு. இதை யாருக்கும் புதுசாக சொல்லுகிற ஒரு செய்தி அல்ல. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு செய்தியாக சொல்லி உணர்த்துகிற நம்மிடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினுடைய குணத்தை மிக அற்புதமாக சொல்லுகிற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நம்ம ஏந்தினால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலுமே அல்லாஹ் வெற்றியை தான் தருவான். எந்த இடத்திலையும் நமக்கு தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது தோல்வியாக மாறாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். நாம் எல்லோரும் பல நேரங்களிலே இந்த செய்தியை கேட்டிருப்போம்.
ஆனாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லுகிற செய்தி கடந்து போயிருவோம். திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்துடைய 95வது வசனத்திலே பாருங்கள். குல் சதகல்லா, அல்லாஹ் உண்மையை சொல்லுகிறான். இறைவன் எதை சொன்னாலும் எல்லாமே 100% உண்மைதான். ஆனா இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், இறைவன் உண்மையை சொல்லுகிறான். ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, நீங்கள் பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றுங்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் உண்மை வழியில் நின்றாரே அந்த இப்ராஹிம் நீங்கள் பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருந்ததே கிடையாது. இந்த வசனத்தை இறைவன் இது போல விஷயத்தை பல இடங்கள்ல சொல்லுகிறான். மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே அவர் உண்மையான வழியில் நின்ற மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த வார்த்தை ஹனீஃபா என்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, உண்மையான வழியிலே நின்றவர் என்று அர்த்தம். யார் நின்றிருக்கிறா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறைவன் சொல்லுகிறார், உண்மையான வழியிலே நின்றார் இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் நீங்கள் பின்பற்றுங்கள். அதை மட்டும் சொல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான், சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. நபி முகம்மது, உண்மை வழியிலே நின்ற இப்ராஹிம் இருக்கிறார் இல்ல, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறோ உன்னை நாம் கட்டளையிட்டிருக்கிறோம். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருந்ததில்லை. நீங்கள் திருமறை குர்ஆனை பிரட்டி பிரட்டி எங்க படிச்சு பார்த்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லுகிற அந்த இடத்துல எல்லாத்திலையும் பல இடங்கள்ல மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, உண்மை வழியில நின்ற இந்த இப்ராஹிம் நீங்கள் பின்பற்றுங்கள். எவ்வளவு பெரிய வலிமை இருந்தா, எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான மார்க்கத்தில் நின்றார் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறானே. நம்முடைய வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என் வாழ்க்கை அப்படி உண்மையா இருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றுகிறேன், அவரை பின்பற்றி தொழுகை நிறைவேற்றுகிறேன், அவருடைய வழியிலே குர்பானை நிறைவேற்றுகிறேன், அவருடைய வழியை நினைவுபடுத்துவதற்காக நான் ஹஜ்ஜிலே கூடி பிற 8 to 12 வரைக்கும் பல்வேறு கிரியைகளை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். இத்தனை செய்திகளை நாம் செய்கிறோமே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதற்காக வேண்டி நம்ம செய்கிறோம். அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனைகளைத்தான அல்லாஹ் நமக்கு வணக்கமாக்கி இருக்கிறான். இந்த வணக்கத்தை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலையும் உண்மையாக வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக என் வாழ்க்கை அமைத்திருக்கிறேனா? என் வாழ்க்கையில உண்மையாக இருக்கிறேனா? என் மனைவிடத்துல உண்மையா இருக்கிறேனா? என் பெற்றோரிடத்துல உண்மையா இருக்கிறேனா? என் குடும்பத்திலே உண்மையா இருக்கிறேனா? என் வியாபாரத்திலே உண்மையா இருக்கிறேனா? என் சமுதாயத்திலே உண்மையா இருக்கிறேனா என்று நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக வாழுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிற இந்த செய்தியை நினைவுபடுத்தியவனாக இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எப்படி நெருக்கடி வராத ஒரு சூழ்நிலையை கூட உண்மையை பேச நம்ம தயாரில்லை. அற்பமான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய்களை பேசி என்னுடைய வாழ்க்கையில கடந்து செல்கிறோமே. வியாபாரத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக இந்த உலகத்தில் பொய் பேசுகிற எத்தனை பேர்? சில பேரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லுவர் எத்தனை பேர்? நம்முடைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்திலே எத்தனை இடங்களிலே சர்வசாதாரணமாக பொய் சொல்லி பிறரை திருப்திப்படுத்தி விடுகிறோம். அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். என் வாழ்க்கையில உண்மையை பேசக்கூடிய ஒருவனா இருக்கணுமா அல்லது பொய் பேசுகிறேனா என்பதை பத்தில எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் அந்த நேரத்துல அந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் என்று நினைக்கிறோமே. வரலாற்றில் நடைபெற்ற ஒரு சின்ன நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன். தபூக்கு போர்க்களத்துக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்து எல்லோரையும் அழைத்து கொண்டு போனார்கள். அதில் சில முனாஃபிகீன்கள் கலந்து கொள்ளவில்லை. இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்கள் கலந்து கொள்ளல. அதை தவிர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உயிரோடு மேலாக நேசித்த ஒரு 3 சஹாபாக்கள் கலந்து கொள்ளல. போர்க்களத்துக்கு போக முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிச்சிட்டு வந்து விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையில முனாஃபிகீன்கள் எல்லாம் பொய்யான காரணத்தை சொல்லி தப்பிச்சு போறாங்க. இந்த 3 பேரும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. சொந்த பந்தம் சொல்றாங்க, உண்மையை சொல்லாத, பொய் சொல்லி தப்பிச்சிரு, இந்த நேரத்துல சொன்னா பெரிய தண்டனை ஆயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க.
அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. ஊர் விளக்க செஞ்சிருவாங்க, ஊர் பகிஷ்காரம் செஞ்சிருவாங்க. இப்படி எல்லாம் பல நெருக்கடி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்டனை கொடுத்த பிறகு 50 நாட்கள் யாரிடத்திலையும் இந்த 3 பேருக்கு பேசவே இல்லை. எல்லாரும் பொய் சொல்லி தப்பிக்கிற நேரத்துல அல்லாஹ்வை பயந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹதீஸ் வருகிறது, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செய்த பெரிய அருட்கொடை எதுவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று விசாரித்தார்களே, அந்த நேரத்தில் நான் உண்மையை செய்து சொன்னேனே, அதுதான் நான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இறைவன் என் வாழ்க்கையில செய்த பெரிய அருட்கொடை. அதை விட ஒரு பெரிய அருட்கொடையாக இந்த உலகத்திலே நான் எதையும் நினைக்கவில்லை என்று சொல்லி அவருடைய பிள்ளை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு பிறகு அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, உண்மையான காரணம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, புறப்பட வர தயாரா இருந்தேன், வாகனம் இருந்துச்சு, எல்லா நியத்தும் இருந்தது, என்ன காரணத்தினால கலந்து கொள்ள முடியாம போச்சு எனக்கு தெரியல, அல்லாஹ்வின் தூதரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிற நிலையில அவர் உண்மையை சொன்ன நேரத்துல கூட தப்பிப்பதற்கு வழி இருந்தது, மன்னிப்பதற்கு வழி இருந்தது, விட்டு கொடுப்பதற்கு வழி இருந்தது. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த போர்க்களத்தில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை, உண்மையே சொல்லியிருந்தா கூட இவரோட யாரும் பேசாதீங்க, ஒட்டுவர் வைக்காதீங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதீங்க என்ற அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதர் என்ன பேச மாட்டாங்களா அப்படின்னு 50 நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் இயங்காத நேரம் கிடையாது, நாள் கிடையாது, அப்படி வாழ்ந்தாங்க. நம்ம வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்க. மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இந்த இப்ராஹிம் உண்மையான வழியில் நின்றார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவருடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும் கூட அல்லாஹ் வெற்றி தந்தானே. ஊர் விளக்கம் அடிக்கிற நேரத்துல, ஊர் விளக்கம் செய்கிற நேரத்துல, ஏகத்துவ பிரச்சாரம் செய்த நேரத்துல, நெருக்கடி உண்டாக்குற நேரத்துல, நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுகிற நேரத்தில், அவரை நிப்பாட்டி வச்சிருக்கிற நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க தயாரில்லை என்று சொல்லி நிற்கிறார். அவர் நெருப்புல தூக்கி போடப்படுகிறார். யா நாரு, அல்லாஹ் நெருப்புல கட்டளையிடுகிறார், நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு ஒரு குளிர்ந்த பொருளாக நீ மாறிவிடு. அந்த உண்மைக்கு கிடைச்ச வெற்றி தானே. அந்த நேரத்தில் ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிருக்கலாம், அப்பா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றல என்று சொல்லி கூட போயிருக்கலாம். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், உண்மையை நான் பேசுகிறேன், இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்று இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு லீவு போட்டா கூட அந்த உண்மையை சொல்றோமா? ஏங்க லீவு போட்டீங்க அப்படின்னா யாரையாவது மவுத்தாக்கிறோம். அவர் மவுத்தாயிட்டா, இவங்க மவுத்தாயிட்டாங்கன்னு பொய்யான காரணத்தை சொல்லுவோம். வேலைக்கு போகல, ஏன் சார் ஏஞ்சி வரல அப்படின்னா, எங்க வீட்டுல நன்னி மவுத்தா போயிட்டாங்க, நன்னா மவுத்தா போயிட்டாங்க, வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. வேலைக்கு லீவ் போட்டா போய், ஸ்கூலுக்கு லீவ் போட்டா போய், வியாபாரத்துல கேட்டா போய், குடும்ப வாழ்க்கையில போய், மனைவிடத்துல போய், எத்தனை இடங்கள்ல மனைவியை சந்தோஷப்படுறதுக்காக போய் சொன்னா கூட பரவாயில்லை, அதுக்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனா உண்மையாக வாழ்வதற்காக எத்தனை இடத்துல உண்மையை பேசாம பொய்யான விஷயத்தை சொல்லி வாழுகிறோமே. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வை பின்பற்றும் என்று வார்த்தையில சொல்றது பெருசல்ல, உண்மையான வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டணும். அதுதான் அல்லாஹ் விரும்புறான். நீங்க வாழுகிற வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கையா வாழுங்க, ஏமாத்து வாழ்க்கை வாழ்க்காதீங்க. அல்லாஹ் சொல்வதை போல ஹனீஃபாவாக, உண்மையாளனாக, இறையச்சமுடையவனாக, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, வகூனூ மா ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள். அல்லாஹ் அழைச்சு சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், இறைவனை அஞ்சுங்கள், வகூனூ மா ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். உண்மையாக கூட இருன்னு சொல்லல, யாரெல்லாம் உண்மையை பேசுறாங்களோ, உண்மையை நிலைநாட்டுறாங்களோ, உண்மையோடு வாழ்றாங்களோ அவங்களோட இரு. பொய் சொல்லி இந்த உலக வாழ்க்கையை ஏமாத்திராத என்ற விஷயத்தை இன்றைய தினத்தில் நாம் ஒரு சபதமாக, என்னுடைய வாழ்க்கையில எல்லா தருணங்களையும் இறைவனுடைய உதவி எதிர்பார்த்தவனாக, இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தவனாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக, வத்தகதல்லாக இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் என்னுடைய உற்ற தோழனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டேன்னு சொல்றானே, அந்த வார்த்தை அந்த இடத்துல கூட மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, அவர் உண்மையா இருந்தால் அவரை நான் என்னுடைய நண்பனாக்கி கொண்டேன்.
அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில இறைவனுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த நேரத்திலே, இந்த பெருநாளுடைய நேரத்திலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிற இந்த நேரத்திலே உண்மையான வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் இறைவனுடைய உதவியும் வெற்றியும் சத்தியமும் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்திலே உண்மையாளர்களாக வாழுகிற, உண்மைக்காக பாடுபடுகிற, உண்மைக்கு துணை நிற்கிற, உண்மையாக இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி காலம் வரைக்கும் வாழுகிற நன்மக்களாக இறைவன் நம் எல்லோரையும் ஆக்க வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.